ஏகேவோட 64 யார் எடுக்க போறானே இங்க பெரிய ஒரு விவாதமே நடந்து கொண்டிருக்கிறது. எந்த டைரக்டர் ஏகேவோட 64 எடுக்க போறானே பல விஷயங்கள் போய்கொண்டிருக்கு. அதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதே ஆதிக் ரவிச்சந்திரன், மற்றபடி இப்போது லோகேஷ் கனகராஜ், அட்லி, பிரசாந்த் லீ, இப்படி பல இயக்குநர்கள் வந்து அஜித்தை கேட்கிறார்கள் என்னுடைய படத்தில் நடிக்க வேண்டும் என்று. இப்படி பலவர்கள் விஷயங்களாக போய்கொண்டிருக்கிறது. ஆனா ஏகேவோட 64 எப்படி இவர் தயார் பண்ண போகிறார் என்பதுதான் தெரியல. இந்த ஏகே 64 எப்ப வரும், அதை எப்போது இவங்க நடிக்க தயாராகிறார் என்று தெரியல. ஆனா அஜித்தை பார்த்தா கார் ரேஸ் போயிட்டாரு. அங்க போய் கார் ரேஸ்ல வெளிநாட்டுல இருந்து அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் நடந்துட்டே இருக்கு. ஒரு சூப்பர் மெகா பிளாக் பஸ்டர் கிட்ட கொடுத்துட்டு எதையும் செய்யாதது போல அவருடைய நடவடிக்கைகள் அங்கே வேறு விதமாக இருக்கிறது. அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது. அடுத்த படம் எப்போது நடிப்பாரா நடிக்க மாட்டாரா என்ற ஒரு தோற்றம் இல்லாமல் அஜித் ஒரு பக்கம் இருக்க, இங்கே விவாதங்கள் ஒரு பக்கமாக போய்கொண்டே இருக்கிறது. அடுத்த ஏகே 64 இன்னும் சஸ்பென்ஸா தான் இருக்கிறது. ஆதிக்கு தான் எடுப்பாரா என்ற ஒரு சந்தேகமும் இப்போது எழுகிறது. லோகேஷ் கனகராஜும் சொல்கிறார் 64 நான் தான் எடுக்க போறேன் என்று. அட்லி சொல்கிறார் அஜித்துக்கு கதை ரெடி, நான் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் என்று. பிரசாந்த் லீ சொல்றார் அவருக்காக ஒரு சூப்பரான ஒரு டெடிகேஷனான ஒரு படம் இருக்கிறது. இந்தியாவில் பல பொருள் செலவில் எடுக்கக்கூடிய ஒரு படமாக கேஜிஎஃப் எல்லாம் எடுத்தவர் தான் பிரசாந்த் லீ. அவர் தான் அஜித்தை வைத்து எடுக்க போறான்னு சொல்லி முன்னிட்டு இருக்கிறாங்க. நமக்கு ஏற்கனவே கேள்விப்பட்டோம், ராஜ்மௌலி எல்லாம் நமக்கு அஜித்திட்ட பேசியிருக்கிறார், படம் எடுக்கிறதுக்காக சில முயற்சிகள் எல்லாம் சொல்லி இருக்கிறார். அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் கிட்டு கொடுத்ததுனால அஜித் கண்டிப்பாக ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு தான் வாய்ப்பு கொடுக்க நிறைய வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனா இந்த லோகேஷ் வந்து கொஞ்சம் முந்துகிறாரா என்று தெரியவில்லை. லோகேஷுடைய படம் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேன் இந்திய படமாக இருக்கும். அஜித் மாசுக்கே பஞ்சம் இருக்காது. அஜித் மாச வைத்தே ஒரு படம் கிட்டா இருக்கிறானா, அந்த மாசுக்கு நிச்சயம் லோகேஷ் கனகராஜ் எங்கேயே கொண்டு போயிடுவார் படத்தை. லோகேஷும் அஜித்தும் இணைஞ்சா படம் உண்மையிலே ஒரு மெகா கிட் படமாக மாறிவிடும் என்பது எந்த விதமான சந்தேகமும் மாற்று கருத்தும் கிடையாது. இவர்களில் யார் அஜித்தை வைத்து முதலில் படம் எடுக்க போகிறார்கள் என்பது பெரிய ஒரு விவாதங்கள் நம் தமிழ் சினிமாவில் நடந்து கொண்டிருக்கிறது. அஜித் மூலமாக இந்த விஷயங்கள் பல விஷயமாக போய்கொண்டிருக்கிறது. ஓஹோ, ஒரு ஆளை மறந்துட்டேன், சாரி. தனுஷும் இந்த லிஸ்ட்ல இருக்கிறாரு. தனுஷ் ஏற்கனவே ஆன்லைன் கதையும் ஸ்டோரியும் போன்ல வீடியோ கால்ல பேசி அது பெரிய பெர்ஃபார்மன்ஸாக போய்கொண்டிருக்கிறது. அதற்கும் பண்ணலாம் என்று தான் சொல்லியிருக்கிறார். தனுஷும் இருக்கிறார் இந்த இடத்துல. எப்படி இந்த படங்கள் வந்து இதையெல்லாம் நடிக்கப் போகிறார். கிட்டத்தட்ட பார்த்தா அஜித் இன்னும் பல 10 வருஷங்கள் சினிமாவில் ரொம்ப பிஸியாக இருக்க போறது மட்டும் தெரிகிறது. ஆனா எந்த படம் எப்படி வரப்போகிறது ஒன்று மட்டும் சொல்றேன், தனக்கு கொஞ்சம் வயசு ஆயிட்டது. இருந்தாலும் இந்த அளவுக்கு வயசையும் தாண்டி நம்முடைய செவ்வாழை, சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் எல்லாம் சினிமாவில் கலக்கியவர்கள். ஆனால் இப்போது இருக்க கட்டத்தில் அஜித் ஒரு வருடத்துக்கு 2 படம் கொடுத்தால் சீக்கிரமாக இந்த படங்கள் எல்லாம் வெளிவந்து பெரிய ஒரு மாஸ் கிட்டை கொடுக்கும்னு நம்புறேன். அதை நம்ம தல அஜித் செய்வாரா என்று நமக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு கிடைக்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக்கும், ஷேரும் பண்ணுங்க. மீண்டும் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட்ல மட்டும் சொல்லுங்க. நமக்கு அதை மீண்டும் சந்திச்சு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.